ஹாய், ஒரு குயிக்கான கத்திரிக்காய் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் வச்சு அதை நல்லா சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதுக்குள்ளே கத்திரிக்காவை நம்ம நாலாக கட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக மிளகாத்தூள், உப்பு சேர்த்து அதை பிரட்டி வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ அந்த கத்திரிக்காவை அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். லைட்டாக பிரட்டி விட்டுக்கலாம். கத்திரிக்காய் முக்கால் தான் வெந்துருச்சு. இந்த கத்திரிக்காவை இப்போ எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இப்போது அதே எண்ணெயில் ஒரு 6-7 பல் பூண்டு சேர்த்துக்கலாம், உரித்த பூண்டு. பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயமும் கருவேப்பிலையும் நல்லா வெந்துடுச்சு. கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து நம்மளுக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும் பாருங்கள். இப்போது சின்னதாக கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விடலாம். இந்த தக்காளி நல்லா மேஷ் ஆகணும். அதுவெல்லாம் நம்ம கொஞ்சம் ஸ்லிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடலாம். இப்போ பாருங்கள், தக்காளியும் வெங்காயம் நல்லா குழஞ்சி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் குக் பண்ண அந்த கத்திரிக்காவை நல்லா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக பிரட்டி விட்டிங்கன்னா போதும். கத்திரிக்காய் கரெக்டான வெந்து வந்துடும், கரெக்டான பதத்துக்கு. அவ்வளோதான், கத்திரிக்காய் மசாலா தயார்.